ஆல்ரெடி மயக்கத்துல இருந்த சிபி வந்துட்டு நான் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிலைய எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு. அப்படி போகும்போதே வந்துட்டு ஆணி குத்திட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. கரெக்டாக பின்னாடியே நம்ம தமிழ் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரை பிடிச்சிட்டு சிலையும் வந்துட்டு இது பண்ணி போயிட்டு கரெக்டாக வந்துட்டு திரும்பி வராங்க. எல்லாரும் பார்த்து இவ எதுக்கு போகிறா, பரிகாரம் பண்ணுறது மாப்பிள்ளை தானேன்னு சொல்லிட்டு சிபியோட தாய் மாமா கோவப்பட அப்போ சிபி தடுமாறதை பார்த்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்புறம் சிலையை வாங்கிட்டதுக்கு பின்னாடி அவர் உட்கார வைக்கிறாங்க. எதுக்கு போனான்னு எல்லாரும் இது பண்ணேன், இந்த மாதிரி சிபி சாரோட காலில் வந்து ஆணி குத்திடுச்சு, அதனால தான் அவருக்கு ஹெல்ப் பண்ண நான் போனேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டரை கூப்பிட்டுங்கன்னு எல்லாம் இது பண்ணேன். தமிழ் கொஞ்ச நேரம் ஆளக்கானே எங்கடா போனாங்கன்னு பார்த்தா டாக்டர் கூட்டிகிட்டு வந்துட்டு போனேன், இங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு போக முடியாதுல அது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டர் வந்து இது பண்ணிவிட்டு கட்டு போட்டு அவருக்கு செப்டிக் ஆகிட்டு ஒரு வாரத்துக்கு கீழே கூட கால் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரிகாரம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அங்கே இருக்க ஐயர்கிட்ட கேட்க, இந்த பரிகாரம் பாதியிலே நிறுத்தினா ஒரு உயிருக்கு கூட ஆபத்தாயிடும் சொல்கிறாங்க. அவர்னால தான் கால் கூட எடுத்து வைக்க முடியாது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்ல அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் செய்கிறேன்னு வெண்பா நிற்க, என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் சிபி, அதனால் நான் தான் பண்ணிப்பேன், நான் தான் வந்து பரிகாரம்லாம் பண்ணுவேன்னு சாம் ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. பரிகாரம் அடுத்தது பார்த்திங்கன்னா தீ மிதிக்கிறது, கையில் வந்து தீச்சட்டி ஏந்திக்கிட்டு அதுக்கு எல்லா ஏற்பாடும் வந்துட்டு என் தங்கச்சி பண்ணுவா, நீங்கள் இது பண்ணுங்கள் ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி சாமோட அண்ணன் சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. போயிட்டு சாம் கையில் வந்துட்டு தீச்சட்டியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டே அதை வாங்குறாங்க. உன்னால் பிடிக்க முடியாமல் கீழே வச்சுறாங்க. செம சூடாக இருக்கே, என்னால் முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. வெண்பா வந்துட்டு பேச்சு மட்டும் பேசினா போதாது, நான் செய்கிறேன் பாரு எங்கள் மாமாக்காகன்னு சொல்லிட்டு கொடுங்க சொல்லிவிட்டு தீச்சட்டியை வாங்கி கொஞ்ச நேரம் தான் கையில் வச்சுருக்காங்க. உடனே முடியாமல் வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு கீழே வச்சிடுறாங்க. இப்போ யார் தான் பரிகாரம் பண்ணுறது, சிபியோட உயிருக்கு ஆபத்தாச்சுன்னு சொல்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முன்னாடி வந்து அவங்க தீச்சட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த இதுவில் வந்துட்டு இறங்குறாங்க. இதை பார்த்தோன்னா சிபியுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடாரு. இதுக்கப்புறம் சிபியோட இது வந்துட்டு தமிழ் பக்கமாக திரும்ப போது ஜானு இதை வச்சு சிபிக்கிட்ட பேச போகிறாரு. எல்லாருக்கிட்டையும் இதை வச்சு கன்வின்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தான் தோணுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.